إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. தென்னிந்தியாவின் பிரபல்யமான ஆலிம்களில் ஒருவராகிய பி ஜெய்னுலாபிதீன் என்பவரிடம் 73 கூட்டமாக பிரிந்து அதில் ஒரு கூட்டம்தான் சுவனம் செல்லும் எனும் ஹதீஸை நீங்கள் பலவீனம் என கூறியிருக்கின்றீர்கள். அப்படி என்றால் இதுவரை ஒவ்வொரு கூட்டமும் தாம்தான் வெற்றி பெறக்கூடியோர் என்பதற்கு ஆதாரமாக முன்வைக்கின்ற இந்த செய்தி பலவீனமாகிவிட்டால் இதுவரை காலமும் நாம் கூறியது தவறான விடயமா ஒரு கேள்வி அவரிடம் தொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு பதிலளித்த பி ஜெய்னுலாபிதீன் என்பவர், ஆம், ஒரு கூட்டம் சுவனம் செல்லும் என்பதாக வருகின்ற அத்தனை அறிவிப்புகளும் பலவீனமானவை என்று இவர் கூறுகின்றார். இருந்தாலும் அந்த கருத்து சரியானது என்பதையும் அதில் அவர் பதிவு செய்கின்றார். அதற்கு வேறு பல ஆதாரங்கள் இருக்கின்றது என கூறி விவரிக்கின்றார். எப்படியோ இந்த பதிவை முன்வைத்து இவர் கூறுகின்ற விடயம் எந்த அளவு உண்மையானது என்பதை தெளிவுபடுத்துமாறு சகோதரர் ஒருவர் கேள்வி தொடுத்திருக்கின்றார். இது விரிவாக அலசப்பட வேண்டிய அலசப்பட்ட ஒரு விடயமாகும். இதன் சுருக்கத்தை மாத்திரம் நெருவழியை பின்பற்ற விரும்புகின்ற மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்றோம். மாற்று கருத்துடைய ஆலிம்கள் எவரேனும் இருந்தால் அவர்கள் உங்களை வழிகெடுக்க நாடினால் இது பற்றி அழகிய முறையிலே ஆதாரங்களோடு அவர்களது தவறுகளை நிரூபிப்பதற்கு நபி அவர்கள் நன்மாராயம் கூறிய ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் உலமாக்கள் தயாராக இருக்கின்றார்கள் என்பதை முதலிலே கூறிவிடுகின்றோம். 73 கூட்டத்தில் ஒரு கூட்டம்தான் சுவனம் செல்லும், ஏனையவை நரகம் செல்லும் என்ற அத்தனை ஹதீஸ்களும் பலவீனமானதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. அதில் சஹீஹான ஒரு ஹதீஸ் இப்னு மாஜா என்ற நூலிலே 3993 இலக்கத்தில் இருக்கின்றது. எனது உம்மத்தினர் 72 பிரிவார்கள், குல்லுஹா ஃபின்னார் இல்லா வாஹிதா, ஒன்றை தவிர அனைத்துமே நரகம் செல்லக்கூடியவை, அந்த ஒன்று வஹியல் ஜமா, அது கூட்டமைப்பு, ஒன்றுபட்ட ஜமாத்தாகும் என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். சமகாலத்தில் பல்வேறு ஹதீஸ்களை அறிஞர்கள் வாழ்ந்து மறைந்திருக்கின்றார்கள். அதிலே மிகச் சிறப்பான ஆழமான விரிவான ஆய்வுகளை செய்து சரியான முடிவுகளை பெரும்பாலும் தரக்கூடிய இமாம் ஷுஐப் அல்-அர்னவுத் உட்பட அவருடனான ஒரு குழுவினர் இது சஹீஹான ஹதீஸ் என்பதை ஊர்ஜிதப்படுத்தி இருக்கின்றார். அல்லாஹ்வின் அருளை கொண்டு அதிலே நாம் மேற்கொண்ட எமது ஆய்வின் அடிப்படையிலும் அது சஹீஹானதாகும். முதலாவது விடயம், பி ஜெய்னுலாபிதீன் என்பவர் எப்போதுமே தடுமாறுகின்ற ஒருவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு என்றால், அல்லாஹ் ஒருவன் கிடையாது என்ற கருத்தை கூட இவர் ஒரு ஆலிமாக மாறியதன் பிறகு இந்த நாஸ்திகவாதியாக மாறிவிட்டு தான் மீண்டும் எமது சமூகத்தின் ஆலிம் என்ற உருவம் எடுத்திருக்கின்றார். எனவே சுருக்கமாக இந்த இடத்தில் 73 பிரிவாக பிரிந்து அல்லது 72 பிரிவாக பிரிந்து அதில் ஒரு கூட்டம்தான் சுவனம் செல்லும், ஏனைய அனைத்தும் நரகம் செல்லும் என்ற சஹீஹான ஹதீஸ் காணப்படுகின்றது. சரி, இவர் கூறுவது போன்று இந்த ஹதீஸை பலவீனம் என்று ஒரு நிமிடத்திற்கு வாதத்திற்காக எடுத்துக்கொண்டால் கூட இந்த எண்ணிக்கையை தவிர இந்த உம்மத்தினர் பல்வேறு பிரிவாக பிரிவார்கள். அவர்கள் நரகின் வாசலில் இருந்து அழைப்பார்கள்.
ஒரு கூட்டம் மட்டும்தான் சுவனம் செல்லும் என்ற விடயம் பற்றிய ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலே சஹீஹ் முஸ்லிமிலே காணப்படுகின்றது. சஹீஹுல் புகாரியிலே 3606வது இலக்கத்தில் வெறுமனே அந்த எண்ணிக்கை மட்டும் கிடையாது, பல்வேறு பிரிவாக பிரிவார்கள். அந்த காலத்திலே ஒரு முஸ்லிம் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற ஒரு இமாமின் கீழ் வஹியை பின்பற்றுவதற்காக ஒன்றுபட்ட அவர்களுடன் இணைய வேண்டும் என்று மிக தெளிவாக கூறுகின்றார்கள். அப்படி ஒன்றுபட்ட ஜமாத் இல்லை என்றால் கூட இந்த பிரிவுகளிலே சேரக்கூடாது, தனியாக இருக்க வேண்டும் என நபி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த ஹதீஸ் குர்ஆன் வசனம் எப்படி உண்மையானதோ அதே போன்று உண்மையான சஹீஹான ஹதீஸ் ஆகும். ஒட்டுமொத்தத்தில் இந்த பதிவிலே பி ஜெய்னுல் ஆபிதீன் அவர்கள் மட்டும்தான் குர்ஆன் சுன்னாவை பின்பற்ற வேண்டும் என கூறுகின்ற நேர்வழி பெற்ற கூட்டம் என்று கூறுகின்றார். அதுவும் மிகப்பெரிய தவறாகும். குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்ற வேண்டும் என கூறுகின்ற அவர்தான் ஹதீஸின் ஒரு பகுதியை குருட்டுத்தனமாக புரிந்து தன்னுடைய அறிவுதான் மேன்மையானது என்று மறுக்கின்ற குஃப்ரான வழியிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு வாதத்திற்காக குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகின்றார் என்று எடுத்துக்கொண்டால் கூட அது மட்டுமே நேர்வழியின் அடையாளம் கிடையாது. வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, ஒன்றுபட்டு குர்ஆன் ஹதீஸை பற்றி பிடியுங்கள், பின்பற்றுங்கள் என்பதுதான் அல்லாஹ்வின் கட்டளை. ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்ட ஜமாத்தாக இருந்தால்தான் சுவனம் செல்வார்கள் என்பது நாம் இங்கு சுட்டிக்காட்டிய 2 ஹதீஸிலும் இருக்கின்றது. சுனன் இப்னு மாஜாவிலே உள்ள 3993வது ஹதீஸிலும் இருக்கின்றது. சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கின்ற சஹீஹுல் புகாரியிலே 3606வது இலக்கத்தில் உள்ள ஹதீஸிலும் காணப்படுகின்றது. எனவே சுருக்கம், இவர் எதனை பலவீனம் என கூறுகின்றாரோ அது பலவீனம் கிடையாது. பலவீனம் என்று ஏற்றுக்கொண்டால் கூட அதனை விட உறுதியான ஹதீஸ் சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லிமிலே இருக்கின்றது. பி ஜெய்னுல் ஆபிதீன் என்பவர் தடுமாற்றத்தோடு மக்களை குஃப்ரிலே அழைத்து செல்லுகின்றார். அவர் ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்ட ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் இணைந்தால் மட்டும்தான் அவர் உட்பட நாம் நேர்வழி பெற்றவர்களாக ஆக முடியும் என்பதே இஸ்லாத்தின் ஆணித்தரமான தெளிவான வழிகாட்டல் ஆகும்.